சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கசடற இச்சொல்லினுடைய பொருள் என்னன்னா, கசடுன்னா குற்றம், குற்றம் நீங்க. கசடறனுங்கிறது குற்றம் நீங்க. வளம் அதை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வளம் கூட்டல் அதை. வளம் கூட்டல் அதை. வெளிச்சம் இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல்லுன்னா வெளிச்சம்னா இருட்டு. இருட்டு. ஒன்று போல் வரும் சொற்களை பாடலிலிருந்து எழுதுக. முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் எழுதணும். இந்த பக்கம் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய எழுது. முதல் எழுத்து என்ன இருக்குது? ஆ எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, இருக்கனால இங்க அறிந்திட இருக்குது. அன்னையும் ஒரே மாதிரி இருக்குது. அறிந்திட. கண்ணனும் கருத்தினில் ஒரே மாதிரி இருக்குது. நன்மையும் நயம் அது ஒரே மாதிரி இருக்குது. இப்ப கல்வியை ஒரே மாதிரி இருக்குது. கசடற வல்லமை வளமதை வா ஒரே மாதிரி இருக்குது. கற்றிட கணக்கென வெற்றிகள் வெளிச்சம் ஒரே மாதிரி இருக்குது. விண்ணையும் விடியலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் என்னன்னா, விஞ்சும் கொஞ்சும் அண்டும் வேண்டும் பொன்னையும் நன்மையும். இரண்டாவது எழுத்து இன்னும் வருது. கல்வியை இரண்டாவது எழுத்து வருது. வல்லமை கற்றிட இற்று வருது. வெற்றிகள் இற்று வருது. விண்ணையும் இன்னு வருது. திண்மையும் இன்னு வருது. இரண்டாவது எழுத்து. எதிர்ச்சொல் நன்மை தீமை, புகழ் இகழ், வெற்றி தோல்வி, வெளிச்சம் இருட்டு, தோன்றும் மறையும். என முடியும் சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக. அன்னையும் தந்தையும். எத்தனை வருது? 4 வருது. அன்னையும் தந்தையும். கண்ணனும் கல்வியும் வருது. கண்ணனும். பொன்னையும் மண்ணையும் வருது. பொன்னையும் மண்ணையும். புகழும் நன்மை நன்மையும் மென்மையும். வினாவிடை. பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? பொன்னையும் மண்ணையும் விட சிறந்தது எது? பொன்னை மண்ணையும் விட நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும். நாம் கற்கும் கல்வியே பொன்னையும் மண்ணையும் விட மேலானது. நாம் கற்கும் கல்வி பொன்னையும் மண்ணையும் விட மேலானது. கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும்? கல்வியை கசடற கற்க வேண்டும். கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும். குற்றம் நீங்க வேண்டும். கற்றிட வேண்டும்.